தம்பிதுரை சார் சினிமா மேலே இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமாக வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க. இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் எழுதி இயக்கி ட்ரா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டிராமா. இதில் விவேக் பிரசன்னா, பிராத்து, பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த படத்திற்கு RS ராஜ் பிரதாப் இசையமைத்திருக்காரு. டிராமா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக அதை குவாலிட்டியாக பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வைல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகுங்க ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரில. அவர் வந்து அவரும் எக்ஸலண்ட்டாக நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் லெஃப்ட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோட் சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம். நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் KS சித்ராம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 million வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ராம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா பைத்யநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு when we came to the business arena அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ளே வந்தார். எங்களுக்கு
ஆல்ஃபா இளமாறன் சார், அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே, விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாக் ப்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து March 21 தியேட்டரில் வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்கள் எவ்வளோ கதை வேணால் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம், ஆனால் திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்லேருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில் நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காசன் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேலே இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமாக வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறது வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.